Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபிரேயர் 11:1-3 வரை. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி மட்டுமல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. சரி, காணப்படாதவைகள் என்றால் அதே தான், நம்பப்படுகிறவைகள் அதுதான் காணப்படாதவைகள். நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கி எனக்கு காணலை, இன்றைக்கி நான் அதை பார்க்க முடியவில்லை. எனக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு, எனக்காக இதெல்லாம் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார் அவர். ஆனால் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்ப நான் வெறும் பிரச்சனையை தான் பார்க்குறேன். எனக்கு வெறும் குறைவு தான் தெரியுது, எனக்கு வெறும் நோய் தான் தெரியுது, எனக்கு வெறும் பலவீனம் தான் தெரியுது, எனக்கு வெறும் தோல்வி தான் தெரியுது. ஆனால் எனக்குன்னு வெற்றியும் சுகத்தையும் வாழ்வையும் எல்லாத்தையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இருக்கிறது பார்த்திங்கன்னா எதிர்மாறாக இருக்குது. அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் காணப்படாத ரீதியில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அதை காண முடியல. காணப்படாதவைகள் அதுதான், அவைகளை காண முடியவில்லை. எப்படி இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் காண்கிற காரியங்களை மாற்றி இன்றைக்கு நான் காண முடியாத ரீதியில் இருக்குது பாருங்கள், என்னுடைய சுகம், வாழ்வு, வெற்றி, இதெல்லாம் அதையெல்லாம் எனக்கு சொந்தமாக்குகிறது. காணப்படுகிற பலவீனத்தை, காணப்படுகிற சுகவீனத்தை, காணப்படுகிற குறைவை, தாழ்ச்சியை, இல்லாமையை, வறுமை எல்லாத்தையும் போக்கி காணப்படாத சுகத்தையும் வெற்றியும் ஜெயத்தையும் வாழ்வையும் எப்படி நான் காணக்கூடியவைகளாக மாற்றுகிறது, அதைத்தான் காண்பிக்க போகிறேன். விசுவாசம் தான் அது செய்கிறது. திருப்பவும் 2 கொரிந்தியர் 4 17-18 ஆகிய வசனங்கள் பாருங்கள். இங்கே வந்து காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள்னு 2 காரியத்தை குறித்து பேசுது. விசுவாசம் என்ன? காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். அப்போ இந்த காணப்படாதவைகள்னால் என்ன, எப்படி காணப்படுகிறவைகளை மாற்றி இந்த காணப்படாதவைகளை காணப்படுகிறவைகளாக எனக்கு மாற்றிக்கொள்ள முடியும் என்கிறத தான் பார்க்க போகிறோம். 17ஆம் வசனம், மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நிறைய பேர் 17ஆம் வசனத்தோடு நிறுத்திடுவாங்க பாருங்கள். 17ஆம் வசனத்தோடு நிறுத்திட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை. என்ன அர்த்தமாயிடும்? அதாவது நம்முடைய உபத்திரவம் வந்து நமக்கு நித்திய கனமகிமையை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இதை வியாக்கியானம் பண்ண வேண்டியதாக போயிடும். நமக்கு உபத்திரவம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, குறைவு இருக்குது, தாழ்ச்சி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இவைகள்லாம் நமக்கு ஒரு நித்திய கனமகிமையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்குது. உபத்திரவம் தான் அதை உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி சில கிறிஸ்தவர்கள் அதை நம்புகிறார்கள். ஆகவே உபத்திரவம் நல்லதுன்ற பிரசங்கமெல்லாம் நடக்குது. உபத்திரவம் இருந்தால் தான் நல்லது உனக்கு, ஏன்னா உபத்திரவம் உனக்கு ஒரு இட்டர்னல் வேல்யூவை உண்டு பண்ணும், நித்திய கனமகிமையை உனக்கு உண்டு பண்ணும், நித்தியத்தில் அது உனக்கு சில நல்ல காரியங்களை உனக்கு பெற்றுத்தரும். உபத்திரவம் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. உபத்திரவம் தான் நமக்கு ஏதோ நித்திய கனமகிமை உண்டாக்குற மாதிரி சொல்கிறாங்க. உபத்திரவம் இல்லை நித்திய கனமகிமை உண்டாக்குறது. உபத்திரவம் இந்த உலகத்தில் இருக்குது பாருங்கள், பல உபத்திரவங்களை சந்திக்கிறோம் இந்த உலகத்தில். இது வந்து நமக்கு நித்திய கனமகிமை உண்டாக்குறது இல்லை. எது உண்டாக்குது? அடுத்த வசனத்தை வாசிக்கணும். அதுக்கு தான் நிறைய பேர் இந்த ஒரு வசனத்தை வாசிக்காத தான் கெட்டு போகிறாங்க. நடுவிலேயே நிறுத்திடுறது, முழுசாக வாசிக்கிறது கிடையாது. ஒரு 2 லைன் ஜாஸ்தி வாசிச்சிருந்தாங்கன்னா எல்லாம் விளங்கிட்டு இருக்கும். அடுத்த வசனம் பாருங்கள். இப்போ சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? நம்முடைய உபத்திரவம் அல்ல நமக்கு நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது, காணப்படுகிறதை நோக்கி இருக்காமல் காணப்படாதவைகளை நாம் நோக்கி இருக்கும்போது
அது நித்திய கனமகிமை உண்டு பண்ணுகிறது. ஏன்னா காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், தற்காலிகமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கொஞ்சம் யோசிக்கணும். இங்கே காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் அப்படின்னா தற்காலிகமானவைகள். அப்போ உங்கள் பிரச்சனை இன்றைக்கு காண்கிறீர்கள், அதான் காணப்படுறதா இருக்குது. கண்ணுக்கு வேற எதுவும் தெரியல. இயேசு பண்ணி சம்பாதித்து வச்சாருன்னு சொல்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், அதுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. வியாதி தான் அந்த கண்ணுக்கு தெரியுது, குறைவு தான் கண்ணுக்கு தெரியுது. காணப்படுகிறதா அதுதான் இருக்குது. இன்றைக்கி தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அதுதான் இருக்குது. இந்த கண்ணுக்கு இந்த காதுக்கு அதுதான் தெரியுது. குறைவு, தாழ்ச்சி, பலவீனம் இதுதான் தெரியுது, தோல்வி இதுதான் தெரியுது. ஆனால் இயேசு நமக்கு ஜெயத்தையும் வெற்றியும் வாழ்வையும் சுகத்தையும் கல்வாரி சிலுவையின் மூலமாக பெற்று தந்திருக்கிறார். அதெல்லாம் காணப்படாத ரீதியில் இருக்குது. வேதம் சொல்லுகிறது கவனிக்கணும். 18ஆம் வசனத்தில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற உங்கள் பிரச்சனைகள் அநித்தியமானவைகள்னால் டெம்பரரி. டெம்பரரின்னா எத்தனை பேருக்கு வழங்குது? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை டெம்பரரின்னா என்ன அர்த்தம்? என்றைக்கும் அனுப்பிச்சிடுவாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு ஒரு வேளை இருக்காதுன்னு அர்த்தம். அதுதான் டெம்பரரி இல்லையா? டெம்பரரி எல்லாருக்கும் வழங்கக்கூடிய ஒரு வார்த்தை. தமிழ்நாட்டில் இங்கிலீஷே தெரியாத ஆளு கூட டெம்பரரின்றது விளங்கும். அதுதான் வேதம் சொல்லுது. காணப்படுகிறவைகள் டெம்பரரி. டெம்பரரினா இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. பலவீனம், சுகவீனம், தோல்வி மற்றும் இல்லாமை, வறுமை இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும், ஆனால் நாளைக்கு அதுதான் அதனுடைய தன்மை. அப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இன்றைக்கி அவைகள்லாம் டெம்பரரி பிரச்சனைகள். இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லலாம், டெம்பரரி, கொஞ்ச நாளைக்கு தான். உடனே கொஞ்சம் பலு குறையுது பாருங்க. டெம்பரரி. இப்போ இருக்குது, நாளைக்கு போயிடும். எந்நேரம் போகுமோ, திடீர்னு போயிடும். அது அவ்வளோதான். இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்காது. அதான் சொல்லுது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அப்போ காணப்படாதவைகள்னா என்ன? இந்த பிரச்சனையில் இருக்கிற அந்த பிரச்சனைக்கான பதிலை தான் நான் காண முடியல. பதில் தான் காண முடியாதவைகள். ஆனால் அந்த பதில் தான் நித்தியமானது. சுகவீனத்தில் இருக்கிற சுகம்தான் நான் காணக்கூடாத ஒன்றாக இருக்கிறது, காணப்படாத ஒன்றாக இருக்கிறது. காணப்படுகிற பலவீனம், சுகவீனம் அநித்தியமானது, தற்காலிகமானது, டெம்பரரி. காணப்படாத சுகம் அது நிரந்தரமானது, அது நித்தியமானது. அந்த நித்தியமானதுன்றதே இந்த காணப்படாதது என்னன்றதை நமக்கு சொல்லிடணும். அது எங்கே இருக்குது, எதோட சம்மந்தப்பட்டதுன்றதை நமக்கு சொல்லணும். அதில் என்ன முக்கியமான ஒரு இதுன்னா, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நல்லா கவனிங்க. காணப்படுறதை தானே நோக்கி இருக்க முடியும், காணப்படாதது எப்படி நோக்கி இருக்கிறது? காணப்படுறதை தானே நான் பார்க்க முடியும். உங்கள்கிட்ட நான் பார்க்க முடிஞ்சதை பார்க்காதீங்க, பார்க்க முடியாததை பாருங்கன்னா அதை எப்படி பார்க்குறது? நீங்கள் கண்ணுக்கு தெரிகிறதானே நான் பார்க்க முடியும், கண்ணுக்கு தெரியாத நான் எப்படி பார்க்குறது? காணப்படுறவை தானே பார்க்க முடியும், காணப்படாதவைகளை நான் எப்படி பார்க்குறதுன்னு கேட்பீங்க இல்லையா? பைபிள் அப்படி சொல்லியிருக்குது. காணப்படுகிறவைகளை அல்ல. 14ஆம் வசனம், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ நான் கேட்குறேன், காணப்படுகிறவைகளை பார்க்காம காணப்படாதவைகளை எப்படி நோக்கி இருக்கிறது? காணப்படாதவைகள் என்ன? நித்தியமானவைகள் இல்லையா? அந்த காணப்படாதவைகள் என்ன? என்னுடைய பிரச்சனைக்கான பதில்கள். எனக்கு குறைவு இருக்கலாம், நிறைவு தான் எனக்கு காணப்படாத ரீதியில் இன்றைக்கு இருக்கிறது. தோல்வி இருக்கலாம், வெற்றி தான் இன்றைக்கு காணப்படாத ஒன்றாக இருக்கிறது. சுகவீனம் இருக்கலாம், சுகம்தான் இன்றைக்கு காணப்படாத ஒன்றாக இருக்கிறது. அப்போ வேத வசனம் என்ன சொல்லுது? இந்த காணப்படுகிற சுகவீனமும் தோல்வியும், இந்த காணப்படாத குறைவும் தாழ்ச்சியும் எப்படி வெற்றியாக, சுகமாக, வாழ்வாக மாறும்? எப்படி மாறும்னா, இதை என்னைக்கு நான் பார்க்குற நிறுத்துறேனோ, எதை? இந்த குறைவையே, இந்த தாழ்ச்சியே, இந்த பலவீனத்தையே பார்க்கறது நிறுத்திட்டு காணப்படாத என்றைக்கு பார்க்குறேனோ அன்றைக்கு தான் இது மாறும் இருக்குது. இதையே பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் இது மாறாது. நான் காணப்படாத பார்க்கும்போது இந்த காணப்படுகிற காரியம் மாறிடும். காணப்படாதது காணப்படக்கூடியதாக
மாறிவிடும். அப்போ எப்படி நான் காணப்படுறதை பார்க்காம காணப்படாத என்னுடைய வாழ்வையும் வெற்றியும் சுகத்தையும் இதெல்லாம் பார்க்கறது, அது எங்கே இருக்குது, எப்படி பார்க்கறது, எங்கே இருக்கிறதுன்றது க்ளூ எங்கே இருக்குதுன்னா காணப்படாதவைகள் நித்தியமானவைகள்னு இருக்குது இல்லையா. அப்போ நான் சொல்கிறேன், கடவுள் நித்தியமானவர், கடவுளுடைய வார்த்தை நித்தியமானது. அவர் எப்படி நித்தியமானவரோ அதுபோலவே அவருடைய வார்த்தையும் நித்தியமானது. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைக்குள்ளே தான் நான் இன்றைக்கு காண முடியாத சுகமும், இந்த வார்த்தைக்குள்ளே தான் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் காண முடியாத வெற்றியும் வாழ்வும் நிறைவும், என்னுடைய குறையெல்லாம் போய் எல்லாம் நிறைவாகிற அந்த காரியங்கள்லாம் வேறு எங்கேயும் என் வீட்டில் பார்க்க முடியல, என் கண்ணாடியில் போய் முகத்தில் பார்க்க முடியல. இது மற்றவங்க கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியல, இந்த கண்ணுக்கு தெரியல. இது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை காண்றதுக்கு நான் வேறு விதமாக இதை நான் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்போ? அப்போ காணப்படாதவைகளை நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? காணப்படாதவைகள் எங்கே இருக்குது, அது நித்தியமானவைகள். அப்போ நித்தியமானதுலாம் காணப்படாது, நித்தியமானதுன்னா இங்கே இருக்கிற சுகம், இங்கே இருக்கிற வாழ்வு, இங்கே இருக்கிற வெற்றி, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இதெல்லாம் நித்தியமானவைகள். இங்கே பார்க்குற சுகவீனம், தாழ்ச்சி, பலவீனம் இதெல்லாம் அநித்தியமானவைகள். அப்போ நான் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நித்தியமான காரியங்களை நான் பார்க்க வேண்டும். இதை பார்க்கும்போது நான் இன்றைக்கு காண்கிற ரீதியில் இருக்கிற இந்த காரியங்கள் மாதிரி அந்த காணப்படாத உலகத்திலே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் காணப்படுகிற உலகத்திலே என்னுடையதாக மாறுகிறது. இருக்கீங்களா? எப்படி இந்த காணப்படாதவர்களை நான் பார்த்துட்டு இருக்கிறது, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது, எப்படி முதல்ல காணப்படாத உலகத்தில் என்ன இருக்குது, எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, எப்படி அதை அறிந்து கொள்வது. திருப்பம் ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், ரோமர் 1:20. காணக்கூடாத உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கான பதில்களை எப்படி காண்பது? காண்றதுக்கு ஒரு வழி இருக்குது, வச்சிருக்கார் கடவுள். காணப்படாததுன்னா சுத்தமாக நமக்கு அது தெரிஞ்சிக்கவே முடியாது, நம்ம கண்ணில் பார்க்கவே முடியாது, அதனால் நமக்கு தெரியவே தெரியாது, விளங்கவே விளங்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை பார்க்குறதுக்கு கடவுள் ஒரு வழி வச்சிருக்கிறார். என்ன வழி? 20ஆம் வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய, பார்த்தீங்களா திருப்பி அதே தான் வருதுங்க, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது காணப்படாத அந்த தேவன் காணப்படாதவர் இல்லையா, அவர் ஆவியாக இருக்கிறார், நம்ம கண்ணால் பார்க்கறதில்ல. அவருடைய தேவத்துவம்னா காட் as a person. அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற திருத்துவ தேவனாய் இருக்கிறார். இதை நம்ம பார்க்க முடியல, இது கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியல. எப்படி அதை புரிந்து கொள்வது? கண்ணால் பார்க்க முடியாத அந்த தேவனை எப்படி புரிந்து கொள்கிறது? தேவத்துவத்தை காணலாமா? அவருடைய தேவத்துவத்தை மட்டுமல்ல, நித்திய வல்லமையை கூட காணலாமா? அவருடைய வல்லமை அளவிடப்படாத வல்லமை அது இல்லையா. வானத்தை பூமி உண்டாக்குன அவருடைய வல்லமை, அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? நான் பார்க்கல. வேதவசனம்னு சொல்லுது, அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவம் என்பவைகளை எல்லாம் நான் பார்க்க முடியும், காணப்படாத இவைகளை நான் காண முடியும். எப்படியாம்? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள்னாலே. ஏற்கனவே இந்த உலகத்தில் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கும்போது அந்த காணப்படாத அந்த தேவத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியும். By looking at the things that are made, the visible things, I can understand the invisible God and His Godhead and His eternal power. அவருடைய நித்திய வல்லமையும் தெய்வத்துவத்தையும், காணப்படாத அந்த அற்புதமான காரியங்களை, காணப்படுகிற காரியங்கள் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த காரியங்கள்லாம் உலக தோற்றம் முதற்கொண்டே இவைகள்லாம் வெளிப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நேற்று இல்லை, இது இப்போ வந்த புது வெளிப்பாடு இல்லை. அது அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்பேற்பட்ட தேவன், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, இதெல்லாம் உலக தோற்றம் முதல். அதனால தான் அடிக்கடி நான் ஆதியாகமம் 1க்கு போயிடுறது, அங்கிருந்தே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுளை நான் பார்த்ததில்லை, ஆனால் ஆதியாகமம் 1ல் பார்க்குறேன் நான். ஹலோ, ஏன்னா அங்கே எல்லாத்தையும் உண்டாக்குறார், அங்கே பார்க்குறேன்.
உண்டாக்கப்பட்டவைகளை காணும்போது அவருடைய தெய்வத்துவம் அவருடைய வல்லமை எனக்கு விளங்குது. அவர் ஆவியாக இருக்கிற தேவன் நான் பார்த்ததில்லை, ஆனால் அவரை நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. என்னால் காணப்படாத அந்த தேவனை நல்லா அறிந்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் அந்த வெளிப்பாடு ஆரம்பித்திருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்கிற வெளிப்பாடு மாதிரி நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 1 மனுஷனை உண்டாக்குகிறார். அவர் மனுஷனை எப்படி உண்டாக்குறாரு? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்றார் இல்லையா? அவரை மாதிரியே தான் உண்டாக்குனார் மனுஷனை. அவரை நான் பார்த்ததில்லை, ஆனால் மனுஷனை நான் பார்க்குறேனே. என்ன நான் பார்க்குறேனே, உங்களை நான் பார்க்குறேனே இல்லையா? மனுஷனை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? அவர் எப்படி திருத்துவ தேவனாக இருக்கிறாரோ அதுபோல தான் மனுஷனையும் திருத்துவமாய் உண்டாக்கி இருக்கிறார். ஆவி ஆத்துமா சரீரம் என்று உண்டாக்கி இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறாரு, மனுஷனும் ஆவியாக இருக்கிறான். அப்போ இந்த ஆவியாக இருக்கிற மனுஷனுக்கும் இந்த ஆவியாக இருக்கிற தேவன், பிதாவாகிய தேவன், அதுக்கும் சம்பந்தம் இருக்குது இல்லையா? இயேசு மாம்ச சரீரத்தில் இந்த உலகத்தில் வந்தார். ஆவியாக இருக்கிற தேவன் மாம்ச சரீரத்தில் வந்த இயேசுவின் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் இல்லைங்களா? அப்போ நான் சொல்லுகிறேன், ஆவியாக இருக்கிற நான் இந்த மாம்ச சரீரத்தில் இந்த உலகத்தில் வாழுகிறேன். அப்போ என்னுடைய சரீரத்திற்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இருக்குது. நான் எப்படி சரீரத்தில் இருக்கிறேனோ, ஆவியாக இருக்கிற நான் எப்படி சரீரத்தில் வாழுகிறேனோ, அதுபோல் இந்த ஆவியாக இருக்கிற தேவன் சரீரத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? அவர் நம்ம வழி நடத்துகிறார், சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார், வழிகாட்டுகிறார் நமக்கு இல்லையா? கைடு இன்டு ஆல் த ட்ரூத். கைடு அவர் நமக்கு. நம்முடைய ஆத்துமா அப்படின்னு சொல்கிறோமா, அது என்ன? ஆத்துமாங்கிறது நம்முடைய மனம், நம்முடைய அதாவது அறிவு, உணர்ச்சி, அப்புறம் சித்தம் கொள்ளும் திறன், அதாவது இன்டலெக்ட், இமோஷன்ஸ் அண்ட் வில் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் இல்லையா? அறிவு திறன், உணர்ச்சி, அப்புறம் சித்தம் கொள்ளக்கூடிய திறன், இதுதான் நம்முடைய ஆத்துமா என்கிறது. ஆத்துமான்னு சொல்கிறது அதுதான். என் மைண்டெல்லாம் ஆத்துமா அப்படின்ற விதத்தில் தான் வேதவசனம் சொல்லுது. அப்போ எப்படி என்னுடைய மைண்டு சில காரியங்களை தீர்மானித்து எந்த வழியில் போகணும், எப்படி நான் இப்போ இங்கேருந்து ஒரு இடம் போகிறேன்னா எப்படி போகிறேன்றதை யோசிக்கிறேன், என்ன வழியில் போகிறேன்றதை யோசிக்கிறேன், திட்டமிட்டு தீர்மானித்து என் மைண்ட் என்னை கைட் பண்ணுது இல்லையா? ஆவியானவருக்கும் இந்த மைண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்படி தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று இருக்கிறாரோ அதுபோல் மனுஷனையும் அதுபோலவே ஆவி ஆத்துமா சரீரம் என்று உண்டாக்கி இருக்கிறார். அப்போ மனுஷனை பார்க்கும்போதே கடவுளை கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது. மனுஷன் ஒரு ஆவி, ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கிறான், ஆனால் ஒரு ஆவி, காணப்படாத தேவனை இந்த மனுஷனை பார்க்கும்போதே நம்ம நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஆதியாகமம் 1:11-12. அதாவது தேவன் புல் பூண்டுகள்லாம் உண்டாக்கின போது எப்படி உண்டாக்கினாராம்? பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். இப்படி தான் உண்டாகு, எல்லாம் அதாவது தன் ஜாதியின்படி உண்டாகுதுன்றார். இது ஒரு பிரின்சிபல் கடவுள் வச்சுட்டார். அப்போ மனுஷனை உண்டாக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? தம்முடைய ஜாதியின்படி தான் எப்படியோ அப்படி தான் உண்டாக்குவேன்னு சொல்லி அப்படியே அவர் உண்டு பண்ணினார். இது ஒரு பிரின்சிபல். கடவுள் எப்படியோ அப்படி தான் மனுஷன், எல்லாம் அதாவது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிறது. புல் பூண்டுகள் கூட தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிறது. அப்போ தேவனும் மனுஷனை தன்னுடைய ஜாதியின்படி பிறப்பித்திருக்கிறார். அதனால தான் மனுஷனை புரிந்து கொள்ள முடிகிறது. D.L. மூடி என்கிற ஒரு பெரிய பிரபலமான பிரசங்கியார் இருந்தார் பாருங்கள், அமெரிக்காவில். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அவர் 100 வருஷத்தை தாண்டி அதுக்கு முன்னாடி 1800s இருந்தவர். அவர் சொல்லுகிறார், இப்படி அப்போவே எழுதி வச்சிட்டார். அவர் அப்போவே பிரசங்கம் பண்ணியிருக்கார். அவர் சொல்கிறார், த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு, அதாவது ஆவிக்குரிய உலகத்தின் பிரமாணங்கள், ஆவிக்குரிய பிரமாணங்கள், the laws of the spirit world that created this earth and all that we see are extended into the earth and are already revealed through the creation so that we can now know how the spirit world works.
ஆவிக்குரிய உலகத்தின் பிரமாணங்கள் தான் இந்த காணப்படுகிற உலகத்தை உண்டாக்கினது. இன்றைக்கு காணப்படுகிறவர்களெல்லாம் காணப்படாத அந்த உலகத்திலிருந்து வந்தது தான். அந்த உலகத்தின் பிரமாணங்கள் தான் இதையெல்லாம் உண்டாக்கினது. உண்டாக்கினதன் மூலம் என்ன ஆயிடுச்சான், இந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்த பிரமாணங்கள் வழிமுறைகள் எல்லாம் இந்த உலகத்தை, காணப்படுகிற உலகத்தை உண்டாக்குறதுனால இப்போ இந்த காணப்படுகிற உலகத்தில் காணப்படாத காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்றார். இதை பார்க்கும்போது அது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்றார். அங்கே இருக்கிற பிரமாணங்களை உலகத்தை உண்டாக்குறது மூலமாக இந்த உலகத்துக்குள்ளேயும் வெளிப்படுத்தி விட்டார் கர்த்தர் என்று அன்றைக்கே அவர் சொன்னார். அப்போ ஆவிக்குரிய காரியத்தை ஒன்றை காண்பிக்கணும்னா கர்த்தர் என்ன பண்ண சொல்கிறாரு, இந்த உலக பிரகாரமான காரியத்திலேருந்து அதை புரிஞ்சுக்கலான்றார். அதனால் ஆபிரகாம்கிட்ட வர்றாரு, வந்து அவனுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும்னு சொல்கிறாரு. எவ்வளவா இருக்கும்னாரு. அதுக்கு என்ன சொன்னார், வானத்து நட்சத்திரத்தை பாருன்னார். அவனுக்கு வேறு எப்படி காண்பிக்கிறது, அவனுக்கு வானத்து நட்சத்திரத்தை பாரு, இவைகளை உன்னால் என்ன கூடுமோன்றார். உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நட்சத்திரங்களை காண்பித்து இவனுடைய சந்ததி எப்படி இருக்குன்றதுக்கு அதை காண்பிக்கிறார். இவன் கண்ணால் காண முடியாது, இவன் சந்ததி எப்படி இருக்குன்றதை இவன் பார்க்க போகிறதில்ல. ஈசாக்கு பிறகுறான், இவனுக்கு ஒரு சந்ததி உண்டாகுது. ஆனால் வானத்து நட்சத்திரத்தை போல் இருக்குன்றது அவனால் அவன் உயிரோடு இல்லை அதை பார்க்குறதுக்கு. அவனுக்கு சொல்கிறாரு, இப்படி தான் இருக்கும்ப்பா, தெரிஞ்சுக்க. காணப்படாத எப்போ அவனுக்கு காமிச்சிட்றான், அந்த காட்சியை பார்த்துக்க. உன் சந்ததி எப்படி இருக்க போகுதுன்றத பார்த்துக்க. நாளைக்கு 200 வருஷம், 300 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷத்துக்கு பிறகு, 3000 வருஷத்துக்கு பிறகு உன் சந்ததி எப்படி இருக்குன்றத நீ பார்த்துக்கன்றார். வானத்து நட்சத்திரத்தை பாரு, இதை போல தான் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்கிறார். அப்போ பாருங்கள், இந்த காணப்படுகிற காரியங்களை வைத்து காணப்படாத காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். முக்கியமாக கர்த்தருடைய மீட்பின் மூலமாக நமக்கு உண்டு பண்ணியிருக்கிற காரியங்களை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய காரியங்கள் நமக்கு அதை விளக்குகிறது. சரி,